अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह நம்மை முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக இருக்க செய்தான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அந்த அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் சர்வரே அன்பியா சர்க்காரே தோ ஜஹான் சர்வரே ஆலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சோற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் இன்னும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் பல அம்ருகளை ஏவி இருக்கிறான், பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கிறான். அதில் சில விஷயங்கள் வாஜிபானதாக இருக்கிறது, சில விஷயங்கள் ஃபர்தானதாக இருக்கிறது. அம்ருல பல வகை அல்லாஹ் தஆலா திருநபி அவர்களின் மீது ஸலவாத் சொல்லும்படி ஒரு அம்ர் செய்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லஸீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஆம், அல்லாஹ் தஆலாவுடைய அம்ருக்கு வழிபட்டவர்களாக நபி அவர்களின் மீது ஸலவாத் ஓதி இருக்கிறோம். இது அல்லாஹ் நபி அவர்களின் மீது ஸலவாத் ஓதுவது என்பது அல்லாஹ்வுடைய அம்ருகளில் இருந்தும் ஒன்றாக இருக்கு, அல்லாஹ்வுடைய ஏவல்களில் இருந்தும் ஒன்றாக இருக்கு. அதுபோன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை நபி அவர்கள் கூறி இருக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃப்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சஹாபாக்களுடைய சிறப்புகளையும் கூறி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்களுடைய சிறப்புகளை பேசுவது இருக்கிறதே, அதுவே நபி அவர்களுடைய சுன்னத்தில் இருக்கு. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹுடைய சிறப்புகளை பற்றி சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப சஹாபாக்களுடைய சிறப்புகளை சொல்லி கேட்பது என்பதே நபி அவர்களுடைய சுன்னத்தில் உண்டு. இன்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிற 19 அன்றுதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவனால் வெட்டப்பட்டார். அந்த அலி ரலியல்லாஹு யார்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார். அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காபாவை தவாஃப் செஞ்சிட்டு இருக்காங்க. அலி ரலியல்லாஹுடைய தாயார் யாரு? அபூ தாலிப் ரலியல்லாஹுடைய மனைவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சின்னம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சின்னம்மா அபூ தாலிப் ரலியல்லாஹு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வளர்த்தார்கள். அவங்களுடைய புள்ள தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தம்பி முறவே. அப்ப வளர்ப்பு தாயாருடன் அவர்கள் நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு வயித்துல சுமந்து இருக்கிறாங்க. அப்படி சுமந்து இருக்க நிலையில் காபாவை தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடுமையான வலி எடுத்துச்சு. நபி அவர்கள் தவாஃப் செய்யறாங்க, கூட சின்னமாவும் தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே கடுமையான வலி எடுத்துருச்சு. அப்போது நபி அவர்கள் நபி ஆக இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே எஜமா என்ன செஞ்சாங்க, வலி கடுமையா எடுத்துருச்சு, காபாவுடைய கதவுகளை திறந்து உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. உள்ள அனுப்பி வைத்து விட்டு வீட்டுக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வரத்துக்குள்ள அலி ரலியல்லாஹு காபாவுக்கு உள்ளேயே பிறந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு பிறந்த இடம் எது? காபத்துல்லாஹ். அலி ரலியல்லாஹு பிறந்த இடம் காபாவுக்கு உள்ள பிறந்தாங்க அலி ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹு வெட்டப்பட்ட இடமும் பைத்துல்லாஹ் மஸ்ஜித். அலி ரலியல்லாஹு பிறந்த இடமும் அல்லாஹ்வுடைய வீடு, அலி ரலியல்லாஹு திரும்ப வெட்டப்படவும் கூஃபாவுடைய மஸ்ஜித்ல வெட்டப்பட்டாங்க. ரெண்டுமே பைத்துல்லாஹ். இதுவும் அல்லாஹ்வுடைய வீடு, அதுவும் அல்லாஹ்வுடைய வீடு. எவ்வளவு அலி ரலியல்லாஹு சிறப்பானவர்களாக இருப்பாங்க. அலி ரலியல்லாஹு பிறந்துட்டாங்க. வீட்டிலேருந்து வந்த மக்கள் எல்லாம் அந்த தாயை கூப்பிட்டு போயிட்டாங்க. நபி அவர்கள் தவாஃப் எல்லாம் முடிச்சிட்டு சந்தோஷமா போறாங்க, நமக்கு தம்பி பிறந்திருக்கிறா பார்க்கலாம். போனா என்ன மக்கள் எல்லாம் கவலையா இருக்காங்க. என்னன்னு கேக்குறாங்க சொல்லுங்க.
வரலாறுல எழுதுறாங்க இது எல்லாத்தையும். ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு, ஆனா இன்னும் அது கண் திறக்க இல்லை, இன்னும் அது கண் திறக்க இல்லை. எல்லாம் கவலையா இருக்கிறாங்க, ஏன் இன்னும் கண்ணை திறக்கிறேன். நபி அவர்கள் ஆசையா போய் அந்த குழந்தைய கையில வாங்குறாங்க. வாங்கி அடுத்த வினாடி அவர்கள் கண் திறந்து முதல்ல பார்த்தது முகமது ரசூலுல்லாஹி அலி ரலியல்லாஹு முதல்ல பார்த்த முகம் முகமது ரசூலுல்லாஹி அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. அல்லாஹ் அலி ரலியல்லாஹுடைய முகத்தை சங்கை செய்து விட்டான்டாங்க ரசூலுல்லாஹி. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குளிப்பாட்டினார். வரலாறுகள்ல எழுதுறாங்க இந்த செய்திகள். குளிப்பாட்டும் பொழுது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அலியே அப்பா எஜமா சொன்னாங்களா, இந்த குழந்தை தான் என்ன பின்னாடி குளிப்பாட்டுனாங்களா சார். அது போன்று நபி அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு தான் ரசூலுல்லாஹ்வை குளிப்பாட்டினார். நபி அவர்கள் அலி நாயகம் பிறந்ததோட எஜமா தான் அலி நாயகத்தை குளிப்பாட்டினாங்க. எவ்வளவு அல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை எவ்வளவு உயர்த்த இருக்கிறாங்க. நபி அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, மன் குன்து மௌலாஹு, நான் யாருக்கெல்லாம் மௌலாவோ, நான் யாருக்கெல்லாம் மௌலாவோ, வஹாதா அலியுன் மௌலாஹு, இந்த அலியும் அவர்களுக்கு எல்லாம் மௌலானாங்க சொல்லுங்க. மன் குன்து மௌலாஹு, யாருக்கெல்லாம் நான் மௌலாவோ, யாருக்கெல்லாம் நான் எஜமான், நான் யாருக்கெல்லாம் பொறுப்புதாரியோ, வஹாதா அலியுன் மௌலாஹு அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம், இந்த அலியும் அவருக்கு பொறுப்புதாரினாங்க சொல்லுங்க. இதை சொன்னவுடன் முதல்ல இதை போய் கபூல் செய்து கொண்டவர்கள் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா அலி அந்த மௌலாய, அலியே நீங்க என் மௌலானாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹுவை மௌலாவாக ஏற்றுக்கொள்வது இருக்கிறதே நபி அவர்களுடைய ஹுக்ம். ஹஸரத் சித்திக் அக்பர் ஏற்றுக்கொண்ட விஷயம், உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு ஏற்றுக்கொண்ட விஷயம். யார் அலி நாயகத்தை மௌலாவாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் சித்திக் அக்பரை மறுத்துட்டாரு, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு மறுத்துட்டாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாரு. அலி ரலியல்லாஹு யாரா இருக்கிறாங்க, யாருக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் மௌலாவோ அவங்க எல்லாத்தையுமே அலி நாயகமும். யாருக்கெல்லாம் அலி ரலியல்லாஹு மௌலா இல்லையோ, யாரெல்லாம் தங்களுடைய மௌலாவாக அலி ரலியல்லாஹுவை கருதவில்லையோ அவருக்கெல்லாம் ரசூலுல்லாஹும் மௌலா. ஒரு தடவை ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வாப்பாட்ட கேக்குறாங்க, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா அபத், என்னுடைய வாப்பாவே, இன்னி அரா யுகஸ்ஸிருக நதர இலா வஜ்ஹி அலி. ஏப்பா நான் உங்களை எப்ப பார்த்தாலும் பார்க்கிறேன், நீங்க எந்த மஜ்லிஸ்களில் உட்கார்ந்து இருந்தாலும் அதிகமாக அலி ரலியல்லாஹுவை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே, ஏன், இதற்கான காரணம் என்ன என்று ஹஸரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன் அம்மா கேக்குறாங்க, தன்னுடைய அத்தாட்ட தகப்பனாட்ட அமீருல் முஃமினீன் ரலியல்லாஹு கேக்குறாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன செய்றீங்க, நான் உங்களை பார்க்கிறேன், இன்னியாரா நான் உங்களை பார்க்கிறேன், யுகஸ்ஸிருகன் நதர இலா வஜ்ஹி அலி, நீங்க அதிகமா யாரை பார்த்துட்டே இருக்கிறீங்களே, அலி ரலியல்லாஹு பார்த்துட்டே இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டும் பொழுது ஹஸரத் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எந்த ரப்பிடத்தில் இருக்கிறதோ, எந்த ரப்புடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. என்ன சொல்றாங்க நபி அவர்கள், சித்திக் அக்பர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த ரப்பின் மீது சொல்கிறேன், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் என் இரு காதுகளால் கேட்டேன். என்ன சொல்றாங்க, சித்திக் அக்பர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன், அன் நதுரு இலா வஜ்ஹி அலியின் இபாதத்து, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அலி ரலியல்லாஹுடைய முகத்தை பார்ப்பதே இபாதத். சித்திக் அக்பர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சித்திக் அக்பர் ரலியல்லாஹு என்ன வார்த்தை சொல்லி காட்டுறாங்க, நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எந்த ரப்பின் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய நபி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அன் நதுரு இலா வஜ்ஹி அலியின் இபாதத்து, அலியுடைய முகத்தை ரலியல்லாஹு தஆலா பார்ப்பதே இபாதத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க. அதனால தான் நான் எப்ப பார்த்தாலும் மஜ்லிஸ்கள்ல அலி ரலியல்லாஹு பார்த்தே உட்கார்ந்திருக்கேன், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா
சில சூஃபியாக்கள் இப்படி கேக்குறாங்க, அலி ரலியல்லாஹுடைய முகத்தை பார்க்கிறது இபாதத். இப்ப தூரமா இருக்கிறாங்க அலி ரலியல்லாஹ், தூரமா எங்க இருக்கிறாங்க? அவங்க என்னவா இருக்காங்க? அலி நாயகம் தூரமா இருக்கிறாங்க, முகம் தெரியல. அலி ரலியல்லாஹுடைய சூரத் மட்டும் தான் தெரியுது, வடிவம் மட்டும் தான் தெரியுது. என்ன தெரியல? அலி ரலியல்லாஹுடைய முகம் தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவே அறிவிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? அன்-நظரு இலா அலியின் இபாதத்து. அலி ரலியல்லாஹுடைய அந்த தோற்றத்தை பார்ப்பது கூட இபாதத் தான். அன்-நظரு இலா வஜ்ஹி அலியின் இபாதத்து. சித்திகா அக்பர் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஆயிஷா நாயகி ரிவாயத் செய்றாங்க. இன்னொரு ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க, ஆயிஷா நாயகி அலி ரலியல்லாஹு முகத்தை உங்களால பார்க்க முடியல. எதை பாக்குறீங்க? தூரமா இருக்கீங்க, அலி ரலியல்லாஹு முகம் தெரியல, அலி ரலியல்லாஹு பாக்குறீங்க. அன்-நظரு இலா அலியின் இபாதத்துன்றாங்க. என்ன சொன்னாங்க எஜமா? அலி ரலியல்லாஹுவின் பக்கம் பார்ப்பதே, அவங்க முகத்தை பார்க்கிறது ஒரு இபாதத், அந்த சூரத்து ஷக்ல பார்க்கிறது ஒரு இபாதத்துன்றாங்க. நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்க இல்ல, நம்ம தூரமா உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த ஹதீஸை ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை யாரு அறிவிக்கிறா? ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. என்ன தெரியுமா அறிவிக்கிறாங்க? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸிக்ரு அலியின் இபாதத்து. அலிய பத்தி பேசுறதே இபாதத்துன்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்றாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்? அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க போல? அலி நாயகத்தை பற்றி பேசுவது இபாதத்துன்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த திருமுகத்தை பார்ப்பது இபாதத், அந்த திரு உருவத்தை பார்ப்பது இபாதத், அந்த திரு எஜமானை பற்றி பேசுவது இபாதத்துன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸிக்ரு அலியின் இபாதத். அதனால நாம யா அலி யா அலி யா அலின்னு சொன்னாலே இபாதத் தான். ஸிக்ரு அலியின் அலி ரலியல்லாஹு ஸிக்ர் செய்து நாரே ஹைதரி யா அலி யா அலி, அல்லாஹு அக்பர், யா அலி யா அலி என்று சொல்வதே இபாதத். சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகத்தை கூப்பிட்டு சொன்னா, நான் ஃபாத்திமா, அல்லாஹ் தஆலா எனக்கு அடுத்தபடியாக மிக புனிதமாக படைக்கப்பட்டவர்கள் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க நபி அவர்கள். மிக புனிதமானவர்கள் அலி ரலியல்லாஹு, அவர்கள்ட்ட நீங்க மரியாதையா அத போல நடந்துக்கங்கன்னு ஃபாத்திமா நாயகத்தை சொல்லி அம்சாஹா நபி அவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜிஹாதுல அரபு மக்கத்து குறைஷிகள்ல ஒரு விரோதி வந்து நின்றார். அவர் மக்கத்து மக்களால் 1000 வீரர்களுக்கு சமமானவர்னு போற்றப்பட்டார். 1000 வீரர்களுக்கு சமமானவர். அவர் அங்க நின்னுகிட்டு கொக்கரிக்கிறார். யாராவது ஆள் இருந்தா தைரியம் இருந்தா ஒட்டி போட்டி வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் போறாங்கன்னு கேக்குறாங்க. அலி ரலியல்லாஹு எஞ்சிட்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருங்கன்றாங்க. திரும்பி அவன் சவுண்ட் கொடுக்குறார், என்கிட்ட நேரடியா மோத. ஏன்னா அவருடைய வீரம் அரபு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு 1000 வீரர்களுக்கு சமமானவர். திரும்பி கேட்கிறா, யாரும் இல்லையா, வர ரெடியா இல்லையா? திரும்பி அலி நாயகம் எந்திரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருங்கன்டா. திரும்பி அந்த மனிதர் கேட்கிறார், யாரும் இல்லையா அங்க? திரும்பி அலி ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சு வச்சாங்க, போங்க அலியே. போனாங்க. சண்டை நடக்குது, புழுதிய என்ன இருக்குன்னே தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், என்கிட்ட அலி ரலியல்லாஹு திரும்பி காட்டாதவரை என்ன மௌத் ஆக்கிராதா அல்லாஹ், எனக்கு அலியை நீ காமி அல்லாண்டா. சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் அந்த மனிதன் வீழ்த்தப்பட்டான். அலி நாயகம் ஆரோடு நிக்கிறார் எஜமா. சஹாபாக்கள் எல்லாம் தக்பீர் முழங்குறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தக்பீர் முழங்குறாங்க. யார்? ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா. எஜமா பெரும் சீதை எந்த அளவுக்கு என்றால், பெரும் பெரும் நாதாக்கள் சொல்லுகிறார்கள், பெரும் பெரும் சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு போன்ற தாபீன்களில் மிக உயர்ந்த தாபீன்கள் போன்றவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குத்பால இருந்துட்டு சொல்றாங்க, சலூனி அம்மா ஷேக்கு, உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ கேளுங்க. சலூனி அம்மா ஷேக்கு, என்கிட்ட கேளுங்க, என்னவெல்லாம் தேவையோ கேளுங்க. ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து இந்த வார்த்தையை அலி ரலியல்லாஹு தவிர யாருமே சொன்னதில்லைன்னு எழுதினாங்க. அலினா சொல்றாங்க, சலூனி அம்மா ஷேக்கு, சலூனி அம்மா ஷேக்கு, என்னவெல்லாம் கேளுங்க. இதா யௌமில் கியாமம்பாங்க. சொல்லுங்க,
கியாமத் வரைக்கும் என்ன நடக்கும்னு கேளுங்க சொல்றேன் மகன் அலி ரலியல்லாஹு. கியாமத் வரைக்கும் என்ன வேணும்? சலூனி என்னிடம் கேளுங்கள், என்னிடம் கேளுங்கள் என்று குத்பாவில் நின்று கொண்டு சொல்வார்கள். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு குத்பா செய்றாங்க. அலி நாயகத்துடைய பயான் யார் கேட்டுட்டு இருந்திருப்பா? சஹாபாக்கள் இருந்திருப்பாங்க ஹயாத்தா. அலி ரலியல்லாஹு குத்பா செய்யும்போது சஹாபாக்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க, தாபீன்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க. தபா தாபீன்கள் கூட வர இல்லை. தபா தாபீன்கள் எப்போ வருவாங்க? சஹாபாக்களை பார்க்காதவர்கள் தான் தபா தாபீன்கள், தாபீன்களை மட்டும் பார்த்தவர்கள் தான் தபா தாபீன்கள். அப்ப அலி ரலியல்லாஹு இந்த வாக்குறுதி கொடுக்கிறப்ப ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாபீன்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க. சர்க்கார் சொல்லுவாங்களா, சலூனி அம்மா ஷேக், சலூனி அம்மா ஷேக், கியாமத்திற்கு என்ன நடக்கும் என்று என்னை கேட்டுக்கொள்ளுங்கள், நான் சொல்கிறேன். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர அடுத்த அலி ரலியல்லாஹு அன்ஹு யாருமே இந்த வார்த்தையை சொன்னதில்லை எழுதுறாங்க. சலூனி அம்மா ஷேக், அரிஷுக்கு கீழே என்ன இருக்கு என்று கேளுங்கள், நான் சொல்றேன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன அலி நாயகத்துடைய ஷானா இருந்தா? அல்லாஹு அக்பர். அலி ரலியல்லாஹுடைய ஷான் இருக்கு அன்பர்களே, மிக உயர்ந்த ஷான். அலி நாயகத்தை போன்ற ஒரு அறிவாளிகளை ஈடு காட்டவே முடியாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன மதீனத்துல் இல்மி, நான் இல்ம் என்ற பட்டினத்துடைய மதீனத்துல் இல்மி, இல்முடைய மதீனா நான், இல்முடைய பட்டினமே நான், இல்முடைய ஊரே நான். அலியுன் பாபுஹா, அந்த ஊருக்கு என்ட்ரன்ஸ் அலி ரலியல்லாஹு ரசூல். சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க? அலி நாயகத்துடைய முலாகாத் இல்லாம நுபுவத்துடைய இல்மை பெறவே முடியாதுன்னு எழுதுறாங்க. என்ன நீங்க வாசலை தாண்டி தானே ஊருக்குள்ள போனு, யார் இருக்குன்னு அலி ரலியல்லாஹு இல்லை என்றால் இல்மை நுபுவத்தை விளங்கவே முடியாதுன்றாங்க. நுபுவத்துடைய இல்மு கிடைக்கவே கிடைக்காது. யாருக்கெல்லாம் இந்த நுபுவத்துடைய இல்மு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அலி நாயகத்துடைய முலாகாத்தை அடைந்துதான் உள்ள போயிருக்கிறாங்க. ஆனா தாருல் ஹிக்மத்தி வாலியுன் பாபுஹான்டாங்க சொல்லுங்க. வேற ஒரு ஹதீஸ், நான் ஹிக்மத்துடைய தாராக இருக்கிறேன், வீடாக இருக்கிறேன். வாலியுன் பாபுஹா, அலி ரலியல்லாஹு அதனுடைய பாபா இருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சிறப்பை எல்லாம் நபி அவர்கள் அலி நாயகத்தை பத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க தெரியுங்களா? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாபெரும் வீரர். நிஜமா கைபருடைய கோட்டையுடைய கதவை பிடிங்கி கையில் எடுத்துட்டாங்க. கைபர் போர் நடக்குது, வெற்றி கிட்டவே இல்லை, ரொம்ப நாள் ஆகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு நான் ஒரு நபரிடம் கொடியை கொடுப்பேன், அவரை அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிறாங்க, அவரை அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிறாங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் இதை கேட்டதோட அவரும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார், அல்லாஹ்வும் ரசூலும் அவர் நேசிக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் அன்னைக்கு தலையை தூக்கி தூக்கி நபி அவர்களை பார்த்தாங்களா? நபி அவர்கள் நம்மள கூப்பிட மாட்டாங்களா? எல்லாம் அப்படி தலையை தூக்கி தூக்கி நாங்க இருக்கிறோம், எங்க கையில கொடி கொடுக்க மாட்டாங்க. அலி ரலியல்லாஹு நபி அவர்கள் கூப்பிட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கையில அந்த கொடியை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் யாரை நேசிக்கிறார்களோ, யாரை அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார்களோ அவரை வெறுப்பவன் அல்லாஹ்வையும் ரசூலையும் வெறுப்பவன். அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கும் ரசூலுடைய வெறுப்புக்கும் உள்ளானவர் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு வெறுப்பார். அலி ரலியல்லாஹு வெறுக்கிறவர் யார்? அலி அல் ஹைதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஸதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிங்கம், ஷேரே ஹுதா, அல்லாஹ்வுடைய சிங்கம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. இன்னாஹி யார் என்பவர்கள் எஜமான்ட்ட எந்த கேள்வி கேட்கப்பட்டாலும் சர்க்கார் பயான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அழகான பயான், ஃபஸீஹான பயான். ஒரு யூதர் கேட்டுட்டே இருக்கிறார் பயான். பயான் முடிஞ்சதோடு கேட்கிறார், யா அலி அந்த நபியும் மினல் அம்பியா, அலியே நீங்கள் என்ன நபிமார்களில் இருந்தும் ஒரு நபியா? இந்த இவ்வளவு அழகா பயான் பேசுறீங்கடா. நீ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, வைஹக், உனக்கு கேடு வரும். ஆனா அபுதும் மின் அபீதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைகளில் இருந்தும் நான் ஒரு அடிமைதான். ஒரு தடவை அலி ரலியல்லாஹு தஆலா ஹுக்கூஃபால பயான் செஞ்சிட்டு இருக்கிறார். எஜமா சர்க்காருடைய அந்த ஃபஸீஹுல் லிசான், எஜமா பேசுற அந்த அழகு ரம்மியமான பயான் மக்கள் எல்லாம் ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து கேக்குறா பயான் முடிஞ்சதோட, யா அலி ஹல் இந்தக கிதாபுன் மின் வராயி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் இல்லாத வேற ஏதாவது வேதம் நீங்க வச்சிருக்கீங்களா அலியே? வேற ஏதாவது வேதம் வச்சிருக்கீங்களா அலியே? இந்த இவ்வளவு அழகா பேசுறீங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குங்க பயான் என்பதா அலி நாயகத்துல கேக்குறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காமிச்சாங்க, கிடையாது, அந்த வேதம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வேதம் தான் என்கிட்ட இருக்கு.
ஆனால் அந்த வேதத்திலிருந்து எனக்கு ஒரு ஃபஹ்ம் கொடுக்கப்பட்டிருக்குன்னாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னாங்க நிஜமா? ஒரு ஃபஹ்ம், ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எதிரேன்டாங்க உசூல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் நண்பர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சிறப்புகள் இருக்குது பாத்தீங்களா? அதை நாம மட்டிட்டு சொல்லிடவே முடியாது. நிஜமா எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அலி ரலியல்லாஹுக்கு ஞானங்களை கொடுத்திருந்தான் சொல்லுவாங்க, பிரபலியமா சொல்லுவாங்க. ஒரு நபர் வந்து கேட்டார் அலி ரலியல்லாஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, உன்ஸிலல் கிதாபு அலா சபஅத்தி அஹ்ருஃபின், குர்ஆன் 7 ஹர்ஃபுகள்ல இறங்கிச்சு. குர்ஆன் எத்தனை மாடல்ல இறங்கி இருக்கு? 7 மாடல்ல இறங்கி இருக்கு. 7 கிராத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் ஒரு குல்லி ஹர்ஃபின் ظاهر வ பத்தன், ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு ظاهر இருக்கு, ஒரு பாத்தின் இருக்கு. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒரு ظاهر ஒரு பாத்தின் இருக்கு. குர்ஆன் இறங்கும் போதே 7 மாடல்ல இறங்கிச்சு, 7 கிராத்துல இறங்கிச்சு. அந்த 7 கிராத்திற்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ظاهر ஒரு பத்தன் இருக்குன்னாங்க. எழுதிட்டு ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஜ்மா எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? ஒவ்வொரு ஆயத்தை பற்றியான லாஹிரும் பாத்தினும் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்துச்சுன்னு எழுதுறாங்க. எல்லாத்த பற்றியான லாஹிர் பாத்தின் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்துச்சுன்னு எழுதுறாங்க. எல்லாத்தை பற்றியான லாஹிர் பாத்தின் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 7 கிராத் சொன்னார்கள் அல்லவா, 7 கிராத்துடைய ஒவ்வொருடைய லாஹிரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு, பாத்தினும் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் குர்ஆனு மா அலி, குர்ஆன் அலியோட தான் இருக்கும். வல் அலியு மால் குர்ஆன் அவ் கமா கான அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சர்க்கார் சொன்னாங்க, அலி குர்ஆனோட தான் இருப்பார். குர்ஆன் தான் அலி, அலி ரலியல்லாஹு தான் குர்ஆன் தாங்க ரசூல். குர்ஆனோட அலி நாயகம் இருப்பாங்க, அலி நாயகத்தோட குர்ஆன். நாளை கியாமத்துல லையத ஃபர்ரகா, இருவரும் பிரியவே மாட்டார்கள், நிச்சயமாக பிரிய மாட்டார்கள். ஹவுதுல் கௌசருக்கு என்னிடம் வரும் வரை 2 பேரும் ஒன்று சேர்ந்தா இருப்பாங்கன்னு ரசூல். குர்ஆனும் அலி ரலியல்லாஹுவும் ஒன்றாகவே இருப்பார்கள், இருவரும் பிரியவே மாட்டாங்க என்னிடத்தில். ஹவுதுல் கௌசருக்கு வர வரைக்கும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், பிரிய மாட்டார்கள். அலி நாயகம் வாழ்ந்த வாழ்க்கை தான் குர்ஆன். குர்ஆன்ல என்ன இருக்கோ அந்த அலி நாயகத்துடைய வாழ்க்கை. ரலியல்லாஹு தஆலா பெரிய ஷான கொண்டவங்க நிஜமா. நாம அலி நாயகத்தை விலங்கை, அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய சிறப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு சிறப்புகள் எழுதுறா அலி நாயகம். எஜமானுடைய ஒவ்வொரு விஷயத்திலே அந்த திட்டத்தான மதி நுட்பமான அந்த அவர்களுடைய இல்மு இருக்கிறது அல்லவா. ஒரு நபர் வந்து அலி நாயகத்துல கேட்டார், அலி ரலியல்லாஹு குர்ஆனை பத்தியான எல்லா இல்மும் இருக்கு. எஜமான்ட்ட வந்து கேட்டாரு, குர்ஆன்ல எல்லாமே இருக்கா? ஆமா எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கான்னு கேட்டாரா? எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கா? எல்லாருக்கும் விளக்கம் இருக்குனாங்க அலி நாயகம். அப்படியா? உங்க தாடிக்கும் என் தாடிக்கும் குர்ஆன்ல விளக்கம் இருக்கான்னு கேட்டார். அலி ரலியல்லாஹுடைய தாடி நல்ல அடர்த்தியா இருக்கும். இந்த வந்த மனிதனுடைய தாடி அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். கேக்குறாரு, குர்ஆன்ல எல்லாமே இருக்கா? இருக்கு. அப்போ உங்க தாடிக்கு என் தாடிக்கு விளக்கம் சொல்லுங்கடா. நாம எங்க போய் தேடுறது குர்ஆன்ல தாடிக்கு விளக்கம்? நமக்கு இல்மு இல்ல, அவ்வளவுதான். அலி நாயகத்துக்கு அந்த இல்மு இருக்கு. நிஜமா சொன்னாங்க, ஏன் இருக்கப்பா. வல் பலது தய்யிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பி. ஒரு பரிசுத்தமான பூமி இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் வல் பலது தய்யிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பி, தன்னுடைய செடி கொடிகளை அழகாக விளைக்க செய்யும். வல்லதி ஹபஸ லா யஹ்ருஜு இல்லா நகிதா, எந்த பூமி வீணா போயிடுச்சோ, ஆரோக்கியமா இருக்கிற பூமி இருக்கு, அது அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அழகான செடி கொடிகளை முளைக்க செய்யும். வல்லதி ஹபஸ லா யஹ்ருஜு இல்லா நகிதா, எந்த பூமி வீணா போய் கிடக்குதோ அந்த பூமி அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் முளைக்க செய்யும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானப்பா. அதான் உன் தாடிக்கு என் தாடிக்கு வித்தியாசம் தாங்க ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா. என்ன சொன்னாங்க எஜமா? உன் தாடிக்கு என் தாடிக்கு ரலியல்லாஹு தஆலா. சர்க்கார் பல தடவை எஜமா ஒரு தடவை தான் ஒரு சுவற்றில் உட்கார்ந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தா, அந்த சவுத்து சாஞ்சிருச்சு. அலி ரலியல்லாஹு மக்கள் சொன்னாங்க, எஜமா இது கீழே விழுந்துரும், கீழே விழுகிற மாதிரி இருக்கு. அதுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு இறங்குனாங்க, அடுத்த நிமிஷம் கீழே விழுந்துருச்சு. சொன்னாங்க அலி ரலியல்லாஹு இதுக்கு என்ன வக்து என்று எனக்கு தெரியும்னாங்க. அலி ரலியல்லாஹு இந்த செவுரு எவ்வளவு நேரம் நிக்கும், இதுக்கான வயசு என்ன வக்து என்ன எனக்கு தெரியும்னாங்க அலி ரலியல்லாஹு. முதல்ல இஸ்லாத்துல பாத்தினான கூட்டங்கள்ல முதல் கூட்டம் ஹாரிஜியாக்கள்னு சொல்லுவாங்க. ஹாரிஜியாக்கள் தான். அது துல் ஹுவைசிரத்தில் தமீமின் ஒருத்தவன் தான். துல் ஹுவைசிரா அப்படின்னு ஒருத்தவன். அவன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல
முதல் இஸ்லாத்திலே வெளியே அவன கூட்டம் வந்தான், பாத்தினான கூட்டங்கள். துல் ஹுவைசிராங்க அவன் நபி அவர்களை பார்த்து சொன்னா, ஒரு தடவை நபி அவர்கள் கனிமத்துகளை பங்கு போட்டுட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னா, யஅதில் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே நீதமா பங்கு போடுங்க. யாரை பார்த்து சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னா, முஹம்மதே நீதமா பங்கு போடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நீதத்தை காமிக்கிறேன்னா வேற யாருமே துனியால நீதத்தை காட்டுவாங்க. ஒவ்வொரு தடவை வாழ உரிட்டாங்க அவனை வெட்டுறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானப்படுத்திட்டாங்க, அமைதியா இருங்கன்ட்டாங்க நபி அவர்கள். இவனை கொண்டு பின்னாடி பெரிய கூட்டம் வர வேண்டியது இருக்கு. அதே மாதிரி காரிஜியாக்கள் வந்தாங்க, பெரும் பெரும் ஃபித்னாக்கள் பண்ணாங்க. அலி ரலியல்லாஹுடைய காலத்துல ஒரு பெரிய கூட்டமாவே மாறிட்டாங்க. அப்ப அலி ரலியல்லாஹ் ஜங்கே நஹர்வான்னு சொல்லுவாங்க, நஹர்வான்னு ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர்ல கிட்டத்தட்ட 5000 காரிஜியாக்களை மௌத்தாக்கிட்டாங்க. 5000 காரிஜியாக்களை கொண்டுட்டாங்க. அதுலயே சில பேர் தப்பிச்சாங்க. அவன் அலி ரலியல்லாஹ்வை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்துல, அதுல அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்ற ஒரு நபர், அந்த காரிஜியாக்கள்ல ஒரு ஆள், அலி நாயகத்தை கொல்லுன்னு கூஃபாக்கு வந்தான். வந்து அலி ரலியல்லாஹு நல்ல புள்ள மாதிரி பயான் கேட்கிற மாதிரி டெய்லி பயான் கேட்கறது, எஜமான்ட்ட உட்கார்ந்து ரொம்ப அதமா நடந்துட்டு எஞ்சி போவான். ரொம்ப நாள் நடக்குது. ஒரு நாள் அவன் அந்த மாதிரி பயான் கேட்டு எஞ்சி போறான். கூட எவ்வளவு மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்ன ஹாதா காத்திலி, இந்த போரான்ல இவன் தான் என்ன கொலை செய்வான்னாங்க அலி ரலியல்லாஹு. என்ன சொல்றாங்க அலி ரலியல்லாஹு? இன்ன ஹாதா காத்திலி, இன்ன ஹாதா போரான்ல இவன் தான் என்ன கொலை செய்வாங்கறாங்க. யாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. என்ன ஞானங்களா அல்லாஹ் அலி நாயகத்துக்கு கொடுத்தது. மக்கள் எல்லாம் கேட்டாங்க, சர்க்கார் அவனை புடிச்சு ஜெயில போடுற வேண்டியதானே, இவனை கொலை செய்வாங்கறீங்க. நீங்க லாஹிர பாக்குறீங்க, நான் லவ்ஹே மஹ்ஃபூஸா பாக்குறேன். இவனை கொண்டுதான் ஷஹாதத் கிடைக்குதுன்னு எனக்கு இருக்கு. நான் எப்படி இவனை ஜெயில போடுவேன்னு கேட்டாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. என்ன கேக்குறாங்க பாரா, நான் எப்படி ஜெயில போடுவேன்னு கேட்டாங்க அலி ரலியல்லாஹு. சில நேரங்களில் அலி நாயகம் கேட்பாங்களா, உனக்கு இன்னும் நேரம் வரலையான்னு கேட்பாங்களா. அவனை பார்த்து பயான் பேசிட்டே இருக்கும்போது, உனக்கு இன்னும் நேரம் வரலையா, இன்னும் உனக்கு நேரம் வரையிலையான்னு கேட்பாங்களா அலி ரலியல்லாஹு. அன்று ஃபஜ்ர்ல அவன் தூங்கிட்டு இருந்தான். அலி ரலியல்லாஹு அவனை எழுப்பி விட்டு போனாங்க. வெட்ட வேண்டிய அன்னைக்கு அவன் தூங்கிட்டு இருந்தான். அலி நாயகம் தட்டி எழுப்பி விட்டு போனாராம், எந்திரி, நீ உனக்கு இன்னும் நேரம் வரலையான்னு சொல்லிருக்காங்க பள்ளியில. என்ன சஹாபா, அலி ரலியல்லாஹு வெட்டப்பட்டார்கள். எஜமானுடைய அந்த செஹரா நெத்தி வெட்டப்பட்டுச்சு. வெட்டப்பட்டு கடகடன் வேகமா ஓடி வந்து அந்த ரத்தங்கள் எல்லாம் அவருடைய வெள்ளை தாடி ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. அலி ரலியல்லாஹு கீழே உருகும்போது சொன்னாங்க, ஃபுஸுது வ ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். ஃபுஸுது வ ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். ஃபுஸுது வ ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு கேக்குறாங்க, என்ன வாப்பா சொல்றீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலியே, ஒரு நாள் உன் நெத்தி வெட்டப்பட்டு அந்த உங்க நெத்தியில இருக்கிற ரத்தம் எல்லாம் உங்க இந்த வெள்ளை தாடியை இதாக்கிரும், உங்க தாடியை நிறைச்சிரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்க தாடி ஃபுல்லா அந்த ரத்தம் பற்றும்னு சொன்னாங்க. அந்த நிலை எனக்கு வந்துருச்சு. நபி சொன்ன ஷஹாதத் கிடைச்சிருச்சுன்னாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. ஃபுஸுது வ ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்றேன். இது ரலியல்லாஹு இருக்கிறார்கள் அன்பர்கள். குர்ஆனை பற்றியான எல்லா செய்தியும் தெரியும் அலி ரலியல்லாஹு. குர்ஆன் எப்ப இறங்குச்சு, எங்க இறங்குச்சு, யார் விஷயத்துல இறங்குச்சு, சபபு நுஸூல் என்ன, எல்லாம் அலி நாயகத்துக்கு தெரியும். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஹர்ஃப பத்தி அலி நாயகத்துக்கு. என்ன நபியர்கள் சொல்றாங்க, அது குர்ஆனு மா அலி, குர்ஆன் அலி கூட தான் இருக்காங்க ரலியல்லாஹு தஆலா. ஒரு குர்ஆனு மா அலி, ஒரு அலியும் அது குர்ஆன், அலி நாயகமும் யார் கூட தான் இருப்பாங்க, குர்ஆன் கூட தான் இருப்பாங்கட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை அலி ரலியல்லாஹு சொல்லி காமிச்சாங்க, என்ன நண்பர்களே, முழு குர்ஆன் இருக்க, இந்த முழு குர்ஆனுடைய தாத்பரியம், முழு குர்ஆனுடைய தாத்பரியம் அல்ஹம்து சூரால வலகத் ஆதைனாக சபஅம் மினல் மதானி. அல்லாஹ் சொல்றான், திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அப்புறம் என்ன கொடுத்திருக்கிறோம்? ஒரு குர்ஆனல் அதீம் தான். நம்ம குர்ஆன அதீம் கொடுத்திருக்கிறோம்ங்கறாங்க. குர்ஆன தனியா சொல்றான், சூரத்துல் ஃபாத்திஹாவை தனியா சொல்றான். சூரத்துல் ஃபாத்திஹா இதுக்கு முன்னாடி எந்த வேதத்திலயும் இறங்கப்படலன்னு எழுதுறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா இதுக்கு முன்னாடி எந்த வேதத்திலயும் இறங்கல. முழு குர்ஆன்ல எவ்வளவு செய்தி இருக்கிறதோ அது சூரத்துல் ஃபாத்திஹால இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹாவை விவரிச்சா குர்ஆன், முழு குர்ஆனை திரும்பி ஷார்ட் பண்ணா சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவை தஃப்சீர் செஞ்சா குர்ஆன், திரும்பி முக்தஸரா கொண்டு வந்தா சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது அல்லவா,
அலி நாயகம் சொல்லிருக்காங்க, ரிவாயத்துகள்ல வருது, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மொத்த சப்ஜெக்ட் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருக்கு. மொத்த சப்ஜெக்ட் எதுல இருக்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். அடுத்து சொன்னாங்க அந்த முழு பிஸ்மில்லாஹ்வுடைய முக்தசர் பாவுல இருக்கு. அந்த பாவுடைய சுருக்கம் இருக்கிறது அந்த நுக்தாவுல இருக்கு. பாவுடைய சுருக்கம் ஒரு நுக்தா, ஹர் காயினாத் ஒரு நுக்தா தான், ஒரு நுக்தா தான். முழு காயினத்துல என்ன வேணாலும் எழுதுங்க, நுக்தா போட்டு தான் எழுதுங்க. நுக்தா இல்லாம ஒரு விஷயத்தை எழுத முடியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க பேனா வச்சதோட நுக்தா ஆகுமா? முழு காயினாத் இருக்க ஒரு நுக்தால இருக்குட்டாங்க சூஃபியா, ஒரு நுக்தால இருக்கு. முழு குர்ஆன் இருக்க சூரத்துல் ஃபாத்திஹால, முழு சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மில்லாஹ்ல இருக்கு. முழு பிஸ்மில்லாஹ்ல இருக்கிற பேல இருக்கு, அந்த பேல இருக்கிற நுக்தால இருக்கு எல்லாம். அத சொல்லிட்டு சொன்னாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அன நுக்தத்து பாய் பிஸ்மில்லாஹ், நான் தான் அந்த பிஸ்மில்லாஹ்வுடைய பாவுல இருக்கிற நுக்தா என்பதாக சொல்லி காமிச்சாங்க. அந்த நுக்தத்து பாய் பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாஹ்வில் இருக்கக்கூடிய பாவுடைய நுக்தா நான் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சர்க்காருடைய முலாகாத் இல்லாம அலி நாயகம் எப்ப கிடைப்பாங்க தெரியுங்களா? சூஃபியாக்களுடைய அக்வாலி வலி சே அலி மிலே, வலி மூலமாக அலி ரலியல்லாஹு கிடைத்தார்கள். அலி சே நபி மிலே, யார் மூலமாக? அலி ரலியல்லாஹு மூலமாக நபி கிடைத்தார்கள். நபி சே खुदा மிலா, நபி தான் அல்லாஹ் கிடைச்சாங்க. அது போல நண்பர்களே, அலி நாயகத்துடைய எஜமானுடைய தால்லுக் இல்லாமல், சர்க்காருடைய அலோனிப்பு இல்லாமல், எஜமானுடைய முலாகாத் இல்லாமல் குர்ஆன் ஹதீஸுடைய ஒரு இல்ம கூட கத்துக்க முடியாது. இன்னும்லாம் என்ன எழுதிட்டாங்க? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹ், அலி என்ற பெயர் இருக்குது அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களில் இருந்தும் ஒரு பெயர். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, இந்த பெயர்லாம் அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னால வரல. அலிங்கிற பேர் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் இருந்தும் ஒரு நாமம் வருது. அலிங்கிற பேர் சிறுவர்களில் முதலில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. பெண்கள்ல முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்க கதீஜா ரலியல்லாஹு. சிறுவர்களில் முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. ஆண்கள்ல முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு, சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அதனால நண்பர்களே, முதலில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் சாபிகூனல் அவ்வலூன், முதலாக இஸ்லாத்தை முந்தி கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அதில் கட்டப்பட்டவர்கள் யாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. நபி அவர்கள் அலி நாயகத்தை பத்தி எண்ணற்ற பல சிறப்புகள் சொல்லிருக்காங்க, பல ஹதீஸ்களை சொல்லியிருக்காங்க. மக்கள் அலி நாயகத்துடைய வாழ்க்கையில அதை பார்த்திருக்கிறோம், செஞ்சிருக்காங்க. எஜமானுடைய தீர்ப்புகள், எஜமானுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தா சர்க்காருக்கு அல்லாஹ் அவ்வளவு தகீக்கான நுட்பங்களை ஒரு தடவை இப்படி எல்லாம் ஞானம் கொடுக்கப்பட்ட அந்த அலி ரலியல்லாஹு சொன்ன ஒரு வார்த்தை, எஜமான்ட்ட ஒரு நபர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அலி ரலியல்லாஹு தெரியலன்ட்டா. என்ன கேக்குறாரு? கேள்வி கேக்குறாரு, தெரியலட்டாங்க. அவரு கேட்டாரு, உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு சர்க்கார் சொன்னாங்க, எனக்கு தெரியலையான்னா நான் அறிந்த இல்முகள் இருக்கிறது அல்லவா, மெம்பர்ல எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன் அந்த அளவு தான் எனக்கு இல்மு தெரியும். ஆனால் என் ஜஹல் இருக்கிறது அல்லவா, அது அருஷ 7 வானத்தை தாண்டி போயிட்டாங்க. நான் அறிஞ்சது இந்த 2 படி அளவுக்கு, எந்த மெம்பர்ல எந்த படியில உட்கார்ந்து இருக்கேன் இந்த அளவு தான் எனக்கு இல்மு தெரியும். நான் அறியாத இல்மு எவ்வளவு இருக்குட்டாங்க, 7 வானத்தை தாண்டி என்னுடைய ஜஹல் போயிட்டாங்க. ஏனென்றால் அங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு எல்லாம் தெரியும் சொல்லக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சா அல்லாஹ் மட்டும்தான். அந்த வாதா செய்யக்கூடாது. எஜமா தவாதுவை வெளிப்படுத்துறாங்க. என்னது சர்க்கார் தவாதுவை வெளிப்படுத்துறாங்க. விளங்குனது அவ்வளவுதான், எனக்கு ஜஹல் தான் நிறையாட்டாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. ஆனால் அலி நாயகத்துடைய இல்முடைய அந்த கடல்ல முழு துனியால நம்ம எவ்வளவு பெரிய ஆட்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த கடல்ல கிடைச்ச ஒரு சொட்டு இல்மு தான் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அலி நாயகம் கடல் மாதிரி இல்மு. அல்லாஹ் தஆலா நமக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்புகளை விளங்கி எஜமான் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு ரசித்து எஜமானுடைய ஞானங்களை பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.